ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अचतुर्वदनोर्ब्रह्मा विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायण நமசதசே நமசபாயை ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் சங்கம் வளர்த்த இந்த ஆச்சரியமான கவாட்டம் என்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட ஒரு தலை சிறந்த நகரம் மதுரை. பாண்டியானாம் கவாட்டம் அப்படின்னு ஆதிகாவியம் ஸ்ரீமத் ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல இந்த ஊரை பத்தி ஒரு பிரஸ்தாபம் வருது. அத சுக்ரீவன் ஏனைய வானரர்களுக்கு சொல்லும் போது ஒரு வார்த்தை, ஹனுமான் தலைமையிலான ஒரு கோஷ்டி தட்சிண பாரதமா வரும்போது பாண்டியானாம் கவாட்டம், நல்ல கபாட்டபுரியாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த மதுரை என்பதில் இன்றைய தினம் திரௌபதி என்கின்ற ஒரு உயர்ந்த பாத்திரத்தை பத்தி சொல்ல வேண்டும் என்பது சபையார் அடியனுக்கிட்ட ஆக்ஞை. பொதுவா ஸ்ரீ மகாபாரதம்னு எடுத்துட்டேன்னா, ஏதாவது ஒரு காவியம்னு எடுத்துட்டேன்னா அதுல நாயகன் நாயகிக்கு பொதுவாக தாம்பத்தியம் இருக்கும். ஒரு தம்பதி என்கின்ற ஒரு ரிலேஷன்ஷிப். ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமர்னு எடுத்துட்டேன்னா நாயகன், சீதா என்பவள், ஜானகி என்பவள் நாயகி, பதி பத்னி. பொதுவா இப்படிதான் அமையும். ஆனா மகாபாரதம் கொஞ்சம் வித்தியாசம். ஸ்ரீ மகாபாரதத்தில் பெரியோர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பாத்திரம் திரௌபதி, பெரியோர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பாத்திரம் கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கும் திரௌபதிக்கும் என்ன உறவு என்று கேட்டால் மைத்ரி பாவம், ஃப்ரெண்ட்ஷிப். அந்த உயர்ந்த மைத்ரி பாவத்தின் எடுத்துக்காட்டுத்தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாத்திரம் திரௌபதி. இந்த திரௌபதியை சொல்லுவதற்கு முன்பு ஒரு வார்த்தை சொல்லணும். ஏன்னா ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு விஷயம் சொல்வா, அடிய தொழுடா பாரத பட்டா. நான் கிட்டத்தட்ட 1600 கதாபாத்திரங்களுடைய பெயர், 1,25,000 ஸ்லோகங்கள், 18 பர்வாக்கள், 5 ரத்னங்களை தன்னுள் அடக்கி வைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அதாவது விதுர நீதி, யக்ஷ பிரஷ்னம், சனத் சுஜாத்தியம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதா என்ற 5 ரத்னங்களை தனக்குள்ள தேக்கி வச்சிருக்கு ஸ்ரீ மகாபாரதம். பிருஹத்தான கிரந்தம். 1,25,000 ஸ்லோகங்கள்னா பார்த்துக்கோங்க. ஆனா அதையும் மனப்பாடம் செய்த மகான்கள் உண்டு. ஒரு 40 வருஷம் முன்னாடி வரைக்கும் காஞ்சிபுரத்துல ஒரு தாத்தாச்சார் சுவாமின்னு இருந்தார். அவருக்கு 1,25,000 ஸ்லோகங்களும் மனப்பாடம். அப்படிதான் இருந்திருக்கா பாரத தேசத்துல. இப்ப நமக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தேன்னா நம்மளுடைய போன் நம்பரே கொஞ்சம் தகராறு தான். I still remember 20 years back, 25 வச்சுக்கோங்க. அப்படி என் தாத்தா ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்தார். ஆத்துல அந்த யதாயத்தம் ஜெகத் சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம்னு ஒன்னொன்னா சுத்தணும். புனரபி ஜனனம் புனரபி மரணத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு சக்கரம்.
ஒண்ணுன்னா திரும்பி முதலேருந்து இழுத்துன்னு வரணும். அப்போ அடியோங்களுடைய உறவினர்களுடைய ஒரு 50-100 தொலைபேசி எண் அடியனுக்கே ஞாபகம் உண்டு. எங்க பாட்டிங்கிட்ட கேட்போம், இவா நம்பரை சொல்லு அப்படின்னு சொல்லிடுவேன், அவா நம்பரை சொல்லிடுவேன். இப்போ 100 நம்பர் புறத்தியாளுடைய நம்பரை சொல்றதுக்கு ரெடியா இருந்தோம். அதுக்கு தனியா ஒரு யந்திரம் உண்டு. அது நேரத்தை காமிக்கும். அதுக்கு மேல நீங்க வச்சீங்கன்னா காத்தால 4 மணிக்கு அலாம்னா அது ஓன்னு அது கத்தும். கோழி அழைப்பதன் முந்தம் குடைந்து நீராடுவான் போந்தோ ஆகிலும் என் செல்வன் எழுந்தான் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் எடுக்கிறார். அப்புறம் அது மேல நீங்க ஒரு பிரம்ம கபாலத்தை ஒன்று போட்டேன்னா அது அடங்கிடும், சமனமாயிடும். அதுக்குன்னு ஒரு யந்திரம். அப்புறம் எண்ணிக்கையெல்லாம் சேர்க்கணும், இதுவும் அதையும் கூட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி யந்திரம். பிரம்ம சிருஷ்டியில ஒரு புதுசா ஒன்று மொபைல்னு ஏற்பட்டது. அது எல்லாம் அதுக்குள்ளேயே வச்சுருக்கு. அலாமும் அதுவே, பாட்டும் நானே, பாவமும் நானே மாதிரி அதுவே அலாம், அதுவே இது எல்லாம் பண்ணிவிடும். என்னன்னா கால்குலேட் பண்ண வேண்டாம், அதுல கால்குலேட்டர் இருக்கு. அலாம் நம்மளா நமக்கு ஞாபகம் ஊர்ஜிதப்படுத்தவே வேண்டாம், அதுக்குள்ள வச்சுடலாம். மெயில் அதுலயே செக் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. நம்ம படிக்க வேண்டிய விஷ்ணு சஹஸ்ரநாமம், திருப்பாவை எல்லாம் அதுலயே இருக்கு. ஏறக்குறைய மோட்சமும் அதுதான் போகும். பாருங்க, இப்ப நம்ம இயல் வைகுண்ட சமாராதனை எல்லாம் போனுக்கு பண்ணா போறோம். ஏன்னா அதுக்குள்ளதான் ஞானம் இருக்கு. ஏன்னா நமக்குள்ள ஒண்ணுமே இல்லையே, ஒரு நம்பர் இல்லை, ஒன்னும் இல்லை. அதுக்குதான் ஏறக்குறைய நம்ம சுபஸ்வீகாரம் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டும். எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. எதுக்கு இது சொல்ல வந்தேன்? ஆனா லைட்டர் வெயின் நம்ம பகவான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மூளைக்கு கொடுக்க வேண்டிய வேலையை நம்ம குறைச்சுட்டே வரும். திஸ் இஸ் நாட் ரைட். இந்த 1,25,000 ஸ்லோகங்கள் ஒரு சுவாமி மனப்பாட்டம் பண்ணியிருக்காருன்னா எந்த அளவுக்கு அவர் ஞாபக சக்தி இருந்திருக்கும். அப்படி ஸ்ரீ மகாபாரதமானது பிருகத்தான கிரந்தம். அந்த கிரந்தத்துல இந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்பேன், அந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்பேன்னே சொல்ல முடியாது. ஏன்னா எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு முன்னாடி ஒரு 100 கதாபாகங்கள் உண்டு. அப்படித்தான் இந்த திரௌபதியும். பொதுவா ஸ்கூல்ல படிக்கும்போது இப்போ பிசிக்ஸ்லாம் எடுத்துட்டேன்னு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஒரு வார்த்தை போடுவா, ஆஸ் டிஸ்கஸ்ட் இன் த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். ஏதோ இப்போ லாந்தனைட்ஸ் பத்தி, ஆக்டினைட்ஸ் பத்தி, மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் பத்தி பேசுறான்னு வச்சுக்கோங்க, ஆஸ் டிஸ்கஸ்ட் இன் த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ். இன்னும் என்ன தெரியறதா சொல்றா, முன்னாடி படிச்சுன்னு வந்துருங்கிற அந்த பேரு தான் திரௌபதியும். ஏறக்குறைய உங்களுக்கு மகாபாரதம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அடியன் துவங்க வேண்டும்,